ஆனால் உள்ளேருந்து லைட்டாக நடந்து கீழே இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசும் என் பேர் பாலகிருஷ்ணன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு புதிதாக முதல்வருக்கு என் மனமார்ந்த நன்றி. தமிழகம் போதை பொருளினால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி போதையினால தான் இந்த ஆட்சியை கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. 50 வருடமாக இந்த மக்களை குடிக்க வைத்து அழகு பார்த்த ஆட்சி 2 ஆட்சியுமே கவிழ்ந்து போயிட்டு இருக்குது. புதுசாக வந்த முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது போதையினால தான். பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறது இந்த போதைப் பொருள்களால தான். பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்ல தான் செய்கிறாங்களே. அந்த போதையை அடிமட்டம் தமிழகத்தில் போதை இல்லாத உலகமாக மாற வேண்டும். தமிழ்நாடை பார்த்து மித்த நாடு இன்றைக்கு எப்படி முதல்வர் இந்த 2 ஆட்சிகளையும் யாரும் சமாளித்து வர முடியாது என்று எதிர்பார்த்து உலகமே எதிர்பார்த்துச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், இந்த 2 ஆட்சி குடிகாரங்களாக எங்கள் ஆட்சி வச்சு 10 லட்சம் கடன் வச்சு போனதான் மிச்சம். இனிமேல் இந்த 10 லட்சம் கடனை அடைச்சி மக்களை யார் இலவசத்துக்கு எங்கள்கிட்ட எதிர்பார்க்கவில்லை. மக்களை ஒழுக்கமாக போதை இல்லாத உலகமாக இருந்துட்டாலே தவறுகள் அறிஞ்சிட்டு வரும். எது செஞ்சாலும் காவல்துறை போதையினால் செஞ்சால், நீதித்துறை கடந்த போதையினால் செஞ்சு இந்த கேஸ் கழித்து போய். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு கோற்று ஒரு நாளைக்கு இத்தனை மில்லி தான் அளவு என்று ஆதார் கார்டு மூலிமா கைரேகை மூலிமா பெற்று ஒரு கோற்று வாங்கினாலே அரை மணி நேரம் காத்திருந்தாங்க. கோற்று அடிக்கிற ஆசையை வெறுக்கிற அளவுக்கு கடைகளையும் குறைத்து ஒரே இடத்தில் வைத்து மதுபானம் அளவாக கொடுத்து இப்போ கடை வாங்கினா பக்கத்து கடை இருக்குது. ஒரே கடை டாஸ்மார்க்கு பெரிய கூட சிப்காட்டில் இருக்குது. அங்கே எல்லாருமே ஆதார் கார்டு மூலிமா வாங்குகிறேன். இப்படி தெருவுக்கு கடை வைக்கிறத அணியோடு நிறுத்திட்டு ஒரே இடத்துல வச்சு படிப்படியாக குறைச்சி மதுவை கம்ப்ளீட்டாக குறைக்க வேண்டும் என்று பாலனுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதார் கார்டு மூலமாக போதை அதிகமாக போயிட்டுருக்கு. அதை படிப்படியாக குறைக்கிறதுக்கு தான் இப்போ நான் ஆதார் கார்டு மூலம் போதை இல்லாத தமிழகமாக மாறன்றது தான் என்னோட ஆசை. உடனே நிப்பாட்டுனா எந்த அரசும் தாக்கு பிடிக்காது. அது படிப்படியாக குறைச்சி இவங்களை போதையே எனக்கு வேண்டாங்கிற வெறுக்கிற அளவுக்கு கடைகளை குறைக்கணும். இல்லை, இப்போ இருக்கிற முதலமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்னு பாட்டி இது பண்ணார். ஆனால் நேரத்துலேருந்து அதே ஒஞ்சாப்பில் அதே 10 ரூபா கூட தான் நேரத்து இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் முதலமைச்சர் அதையும் கண்டிப்பான பாட்டிலுக்கு 10 ரூபாயே கண்டிப்பாக கூட வாங்காமல் இதுவே லஞ்சம் இருக்குது. எதை எடுத்தாலும் லஞ்சத்தை ஒழிக்கிறதுன்னு தான் ஆட்சி வந்திருக்கு. அந்த லஞ்சத்தை கண்டிப்பான முறையில் ஒழித்து நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் பண்ணியிருக்கு.